மாயா, இந்தா இந்த பாலையாவது குடி. நீ சரியா சாப்பிடவும் இல்லை. தயவு செஞ்சு குடி. கதிர் தனாவை பத்தி யோசிச்சாலே சாப்பிட தோணவே மாட்டேங்குது சீனு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், அவங்க தனியா இருக்காங்க. நாம ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னொருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறோம். ஆனா அவங்க 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. யாரு யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? மாயா, கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும் மாயா. அவங்க வாழ்க்கையில அது நடக்கவே இல்லையே சீனு. புயலுக்கு பின்னால அமைதின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில புயல் மட்டுமே வீசிக்கிட்டு இருக்கு. எப்போ அமைதி திரும்ப போகுதோ தெரியல. அதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவாங்க போல இருக்கு. சீனு, தனாவை நினைச்சு பாரு. இப்பேற்பட்ட வீட்டுல பிறந்துட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாரு. பாவமா இருக்கு எனக்கு. அந்த புவனா கதிரை எந்திரிக்கவே விடாம திருப்பி திருப்பி அடிக்கிறான். கதிரை இருக்கிறதுனால சமாளிக்கிறான். அவனால எவ்வளவுதான் சமாளிக்க முடியும்? ஆனா நாம அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விட முடியலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருமே சாப்பிட வரல. ஹோட்டல் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் கவலையோட இருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம ஹோட்டல் பிசினஸ் நடத்துறோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் நமக்கு கடவுள் மாதிரி. மற்ற தொழில் மாதிரி இந்த ஹோட்டல் கிடையாது. அடுத்தவங்க பசியை போக்குற கடமையை நம்ம வேலையா செய்யறோம். அதுக்காக நம்ம பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய நம்ம வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. இல்ல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு வந்த நேரத்துல நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஹோட்டல் நல்லா நடந்தாதான் எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போன பிறகு சாப்பிடலான்னு முடிவெடுத்திருக்கோம் சார். இந்த ஹோட்டல்ல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பெரிய சிக்கல் இல்லாம அந்த ஹோட்டலை திறந்ததே பெரிய விஷயம். அந்த வகையில நம்மளை சோதிச்ச கடவுள் நம்மளை கைவிடல. இந்த ஹோட்டல் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறையும் என் மேல காட்டுற அன்பையும் நான் மதிக்கிறேன். அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. உலகத்துல எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு சாப்பாட்டுக்காக தான். நீங்க வேலை பார்க்க வந்த இடத்துல சாப்பிடாம இருக்கீங்க. ஒரு கஸ்டமராவது சாப்பிட்டு சார், அந்த காசு கலால விழட்டும், அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? தனா, நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா வருவாங்க. தனித்தனியா இல்ல, குடும்பமா வருவாங்க. ஹோட்டல்ல திறந்திருக்கிற விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் உலகத்துல எல்லா பிசினஸுமே நடக்குது. அப்போ என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? ஏன் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் கூட படிக்கிற பசங்க கூட ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஹோம்வொர்க் ஏதாவது பண்ணாம விட்டுட்டியா? இல்ல. வேற பின்ன எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தனாக்காவோட ஹோட்டலுக்கு போகணும். ஜானகி, என்ன பிரச்சனை? அது அப்போ தனாவோட ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்றான். அப்போ ஏன்டா தனாவோட ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்ற? எனக்கு அக்காக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. என்னடா சொல்ற? ஆமா, இன்னும் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தது தனாக்கா தான். எனக்கு கணக்கு வராம டீச்சர் என்னை ஃபெயில் பண்ணப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. என்னை பக்கத்துல உட்கார வச்சு கணக்கு சொல்லி கொடுத்து என்னை கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர வச்சது தனாக்கா தான். எனக்கு பிரச்சனை இருந்தப்போ தனாக்கா தான் கூட இருந்தாங்க. அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே அவங்க முன்னாடி நிக்கணும். காசு கம்மியா இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கானே அப்பு. தனா ஹோட்டல்ல குடும்பத்தோட போய் சாப்பிடுறதுக்கு இந்த காசு போதும். டேய் அப்பு, என்னடா திடீர்னு தனா ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்ற? குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா குடும்பத்துல இருக்கவங்க தான் அதை சரி பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகுன்னு பெரியப்பா எப்பவுமே சொல்லுவாரு. எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ற நேரத்துல அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகுன்னு சொல்லுவாரு. அதனால இந்த குடும்பத்துல பிறந்துட்டு நான் தனாக்காக்கு உதவி செய்யாம இருந்தா அது தப்பாயிடும். அதனால நான் போறேன்.
டேய் இருடா, இரு நானும் வரேன். மச்சான் தானா பாட்டி தனா, மாமா சித்தப்பா எப்படி இருக்கீங்க வாங்க பாட்டி? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கதிரு மாயா உனக்கு ஒன்று தெரியுமா? அப்போவால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அக்காவோட ஹோட்டலுக்கு தான் போவேன்னு ஒரே அடம். அப்படியா? 3 வேளையும் உன் ஹோட்டல்ல தான் சாப்பிட போறானா. ஒரே அமக்கலம் பண்ணிட்டான். ஆமா தானா? அப்பாவும் அம்மாவும் வரலையா? உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் வரலன்னதும் ஜானகியும் வரமாட்டா. என்ன பண்றது? சரி உள்ள வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க வா. வாங்க 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 போலாம். போலாம். வாங்க. வாங்க. ஐ பெரியப்பா வந்துட்டாரு, பெரியம்மாவும் வராங்க. ம், வாப்பா. ஓ, அத்தை அம்மா தனா, அங்க பாரு. உட்காருங்க மாமா, உட்காரு உட்காருங்கம்மா, உட்காரு. ம், உட்காருங்க. உட்காரு ஜானகி. இருக்கட்டும், இரு. அத்த, ம், சரியான நேரத்துக்கு ஃபோன் ம். பண்ணீங்க அத்த. நானும் அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவர் வாயாலேயே ஹோட்டலுக்கு போலான்னு சொல்ல வச்சுட்டேன். ம். நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்னு எவ்வளவு அடம் பிடிக்கிறான் தெரியுமா? பெரியவங்க நாமளே மனசுக்குள்ள ஏதோ காரணங்களை வச்சுக்கிட்டு இங்க வர விருப்பம் இல்லாம இருந்தப்போ ஒரு குழந்தை பாசத்துக்கு தனா காட்டின நன்றிக்கு கடனா இங்க வரணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு கூட்டு குடும்பமா அடுத்த தலைமுறைய நல்லபடியா வளர்த்துருக்கோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமிதமா இருந்துச்சு. இல்ல எவ்வளவு ஆச்சு? அப்பா உங்ககிட்ட பில் எதுக்கு? இங்க நடந்த ஒரு பிரச்சனையால கஸ்டமர்ஸ் இங்க வரலைன்னு கேள்விப்பட்டதா அப்போ இங்க வரணும்னு சொன்னா. நாங்க இங்க கஸ்டமரா தான் வந்திருக்கோம். என்னடா அப்பு? ஆமா. இல்ல எவ்வளவு? இருக்கட்டும் மாமா. நான் இங்க கஸ்டமர். எங்க குடும்பம் சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுத்தே தீருவேன். இல்ல கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? தனா, வாங்கிக்கோ. அப்பா தானே கொடுக்கறாரு. என்னம்மா? அவரு கையால நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க. ஓஹோன்னு வருவீங்க. ம், இவ்ளோ காசு எதுக்கு? பில்லு போக மீதி பணத்தை அன்புக்காக கொடுக்குறீங்க அப்படித்தானே மச்சா?